experiment number 4 STTP web client. ஓகே, இதோட எய்ம் என்ன, பேசிக்ஸ் என்ன பார்த்துடலாம். ஸோ கிளைண்ட், இந்த கிளைண்ட்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வர்ன்றது ஒன்று நம்ம இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருக்க போகிறதில்ல, இல்லை நம்ம பக்கத்து டேபிளில் இருக்கிற கம்ப்யூட்டரை வச்சுக்க போகிறதில்ல. சர்வர்ன்றது என்ன விஷயம் பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு google.com, ஒரு amazon.in, இந்த மாதிரியான இது ஒரு வெப்சைட்டை தான் வந்து சர்வராக நம்ம வச்சுக்க போகிறோம். ஏன்னா டைட்டில் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி, நம்ம பண்ண முடிய போகிற வேலையும் அப்படி. அது என்னென்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளைண்ட்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதில் இதை பாயிண்ட் பண்ணுறோம், google.comன்ற வெப்சைட்டை பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த கிளைண்ட் இங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புது, கூகுள் சர்வருக்கே அனுப்புது. அங்கேருந்து கூகுளோட ஹோம் பேஜை வந்து நம்ம பிங் பண்ணுறோம்னாக்கா, கூகுள் ஹோம் பேஜோட உள்ளே இருக்கிற அந்த பேஜ் ரிசோர்ஸஸ், அதாவது அந்த பேஜ் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம்ஸ், அது ப்ரோக்ராம்ஸ் சொல்ல முடியாது, அது ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறது தான் கரெக்டானது. ப்ரோக்ராம்ஸ்ன்றது உள்ள நெக்ஸ்ட் லெவலில் நிறைய இருக்கும். ரிசோர்ஸ்ன்றது டிஸ்பிளே ஆகிறதுக்கு, அந்த அப்ளிகேஷன் லேயரில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் யூட்டிலைஸ் ஆகி என்னென்ன டிஸ்பிளே பண்ணலான்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அதெல்லாம் மட்டும் அங்கே இருக்கும். அதுதான் ப்ராக்டிக்கலாக அதுதான் வந்து பண்ண முடியும். அதுதான் அலோடும் வேறு அங்கே இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ரிசோர்ஸஸ், அந்த HTML டேக்ஸ் அப்படி எல்லாத்தையும் வந்து இது ரிப்ளையாக வாங்கி இங்கே எடுத்துன்னு வந்து நம்ம கம்ப்யூட்டரோட அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம். அதாவது STTP வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். எஸ்ன்றது வந்து செக்யூரிட்டி. அது வந்து எப்படி வந்து ஒரு சர்வரில் இருக்கிற ஏதோ ஒரு பேஜ், நம்ம பயன் பண்ணுற பேஜோட பேஜ் ரிசோர்ஸஸ் வந்து இங்கே காமிப்பது அப்படின்றது தான் எய்மு. ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சர்வர் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது நம்ம கையிலே இல்லை. சர்வர்ன்றது வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டோட ஒரு பேஜ், அவ்வளோதான். அப்போ நம்ம பண்ண போகிறது ஒன்லி கிளைண்ட். நம்ம ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், ஒன் படியில் ப்ரோக்ராம் தான் இங்கே. இதுக்கு தேவையான லைப்ரரிஸு, இந்த 3 லைப்ரரிஸு, SSL சாக்கெட்டு, SSL சாக்கெட் ஃபேக்ட்ரி, ஜாவாயோ. இந்த SSL சாக்கெட்லாம் ஏன் வருதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னாக்கா வெறும் HTTPயாக இருந்தாக்கா செக்யூரிட்டி கிடையாது, HTTPSஆக இருந்தால் தான். அதாவது HTTPS மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி அப்படின்னு இருந்தால் தான் வந்து செக்யூரான வெப்சைட் அது. அப்படிப்பட்ட வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பேஜோட ரிசோர்ஸஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னாக்கா, ஜஸ்ட்டு ரிசோர்ஸஸ் அப்ளிகேஷன் லேயரில் இருக்கிற HTML டேக்ஸை மட்டும் தான் பார்க்குறதுக்கு அலௌடு, அதான் பார்க்க முடியும்னாக்கா அதுக்கு இந்த லைப்ரரிஸை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அது உள்ள தான் அதுக்கான ப்ரோக்ராமிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு நம்மளா வச்ச பேர் STTP வெப் கிளைண்ட் கிளாஸு, வாய்டு மெயின். ஸோ எந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் எந்த வெப்சைட் பேஜ்ன்றதுல ஃபஸ்ட்டு இங்கே மீன் பண்ணிக்கிறோம். ஒரு லோக்கல் இருக்கிற ஸ்ட்ரிங் ஹோஸ்ட்டுக்குள்ளே www.google.com அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அடுத்தது போர்ட்டு 443. HTTPSஆக இருந்தாக்கா 443 தான் போர்ட்டு. இது வந்து குளோபல் ஸ்டாண்டர்டு. சம்டைம்ஸ் மாறும் அது, நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது லைனக்ஸ்லேயும் விண்டோஸ்லேயும். பட் இந்த வெப்சைட்டுக்கு இதுதான் வந்து ஜென்ரல் போர்ட் 443. இதெல்லாம் நிறையா ப்ரோக்ராம் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் லைன் SSL சாக்கெட் ஃபேக்ட்ரி ஈக்குவல் டு SSL சாக்கெட் ஃபேக்ட்ரி கெட் டிஃபால்ட்ன்ற லைன் போட்டுடணும். ஸோ இப்படின்ற ஒரு கிளாஸு, இந்த கிளாஸ் எங்கே இருக்குனாக்கா இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்குது. ஸோ இப்படின்ற கிளாஸை நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், இந்த சின்டாக்ஸ் வச்சு தான். அதுக்கு ஃபேக்ட்ரி அப்படின்ற நம்மளா ஒரு பேர் வச்சுக்கிறோம். இதுதான் வந்து யூசர் டிஃபைன்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஃபேன்சியாக சொல்லலாம். ஒரு ஃபேக்ட்ரின்ற ஒரு நேம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு SSL சாக்கெட்னு வச்சுக்கணும், ஈக்குவல் டு SSL சாக்கெட்டு ஃபேக்ட்ரி கிரியேட் சாக்கெட்டு ஹோஸ்ட்டு போர்ட். ஸோ ஹோஸ்ட்ன்ற இடத்துல பாஸ் ஆக போகிறது www.google.com, போர்ட்டுன்றதுல பாஸ் ஆக போகிறது வந்து 443. அது டேரெக்டாக இங்கே பாயிண்ட் பண்ணாமல் வேரியபிள் வச்சு பண்ணுறோம், டேரெக்டாக இங்கே பாயிண்ட் பண்ணுறதுனால பாயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாக்கெட்டு டாட் ஸ்டார்ட் ஹேண்ட் ஷேக்னு போடலாம், இது போடாமே போடலாம். இது வந்து அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம லோக்கல் சர்வருக்கு, அதே போல் இங்கே ஒரு ஹேண்ட் ஷேக்கு, இது போட்டாலும் ஒர்க் ஆகும், போடலனாலும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ரைட்டர் அவுட் ஈக்குவல் டு நியூ பிரிண்ட் ரைட்டர், நியூ பஃபர் ரைட்டர், அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட்டரு, சாக்கெட் கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, இதோட பர்பஸ் என்னன்னாக்கா, எப்போ வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுதோ இந்த டைம்லேயே வந்து
இந்த ஹோஸ்ட் டீட்டெயில்ஸ் google.comக்கு இது போய், அதில இருக்கிற இந்த போர்ட் வழியா போய், அந்த ஹோம் பேஜோட HTML டேக்ஸ் எல்லாத்தையும் சாக்கெட்ன்றவரு எடுத்துனே வந்துருவாரு. அந்த எடுத்துன்னு வந்தது வந்து இந்த இடத்துல, இந்த அவுட்ன்ற இந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்ல வந்து பைண்ட் பண்றது தான் இந்த லைனோட வேலை. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்து இது டெக்ஸ்ட்டா பிரிண்ட் ஆகும்ல அந்த HTML டேக்ஸ்லாம். அதுக்கு தேவைப்படுறது தான் இந்த அவுட்ன்றது. ஸோ out.println கெட் பாத் HTTPன்னு போட்டு ஹோஸ்ட்ன்னு போட்டு க்ளோஸ்ன்னு போடும்போது, அங்க ரெஸ்பான்ஸஸ் எல்லாம் வருது. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சு போச்சு. ரெஸ்பான்ஸஸ் அந்த சர்வர்லேருந்து அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ற இடம் வந்து இந்த இடத்துல நடக்க முடியுது. கெட்டு பாத்து கெட்டுனாக்கா இது வந்து ஒரு போஸ்டிங் பேராமீட்டர். பாத்துன்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கு. ஸ்லாஷ் அப்படின்னு அர்த்தம். கெட்டு ஸ்லாஷ் http/1.1 இது வந்து நல்ல பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட்னாக்கா கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு போஸ்ட் ஆகுது. அடுத்து ஹோஸ்ட் நேம் இந்த google.com போஸ்ட் ஆகுது. போஸ்ட் ஆன பிறகு கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நேரா வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்றதுக்கு வந்துடலாம். இதெல்லாம் வந்து போஸ்டிங். நம்ம கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு வந்து நம்ம இதெல்லாம் போஸ்ட் பண்ணா தான் அங்க சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். பஃபர் ரீடர் ஈக்குவல் டூ நியூ பஃபர் ரீடர், நியூ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் இதெல்லாம் போடும்போது நம்மளோட லோக்கல் பஃபர் ஒண்ணத்த வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து in.read லைன் பண்ணும்போது அங்கேருந்து எடுத்துன்னு வந்த அதாவது இந்த சாக்கெட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த அவுட் வந்து அந்த சாக்கெட் வழியா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் வழியா இந்த போஸ்ட் ஒண்ணுத்த இந்த கிளைண்ட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணுத்த வந்து கூகுளுக்கு ஹிட் பண்ணி அதோட பேஜ்ல இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபெச் பண்ணி இந்த சாக்கெட் வழியா எடுத்துன்னு வந்து இங்க வச்சிருதுனாக்கா .get input stream போட்டோம்னா அது எல்லாமே இங்க வந்துரும். இன்னொன்று ஆப்ஜெக்ட் வந்துரும். இதுதான் ரூட். இந்த சாக்கெட்டோட ஹெல்ப் கனெக்ஷன் தேவை. இந்த போஸ்ட்டோட பிரிண்டர் அவுட்ரு ரைட்டரு அவுட் இந்த போஸ்ட்டோட ஹெல்ப் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்றது அது தேவை. அதுக்கு அடுத்தது இந்த இன்னுன்ற இது வந்து அங்கேருந்து வந்த டீட்டெயில்ஸை நமக்கு பிரிண்ட் பண்ணி தரத்துக்கு இது தேவை. ஸோ in.read லைனில் ஃபஸ்ட்டு HTML டேக் லைன் வந்து வந்திருக்கும். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். திருப்பியும் லூப் கண்டினியூ ஆகுது, கண்டினியூ ஆகுது, கண்டினியூ ஆகுது. 2வது லைன், 3வது லைன், 4வது லைன் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லாங் பேஜா இருக்கும். லாங் ரிசோர்ஸஸ் லைன்ஸா இருக்கும். அது எவ்வளோ லைன்லாம் சொல்ல முடியாது. 100 லைன் இருக்குதா, 50 லைன் இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எப்போ எல்லா லைன்ஸும் வந்து ரீட் ஆக முடியுதோ, அப்போ அது வந்து நல்லா மாறும்போது இது ஒயில் லூப் பிரேக் ஆகி வெளியே வந்து எல்லா கனெக்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டு இந்த லைன் மூலியமா தான் பார்க்க முடியும். சிஸ்டம் out.printlnன்றது வந்து கன்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கனால, அங்கேருந்து எடுத்துன்னு வந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே லைன் பை லைன் நம்மளுக்கு கன்சோல் விண்டோவில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண இந்த இது நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் ஆனதுனால தான் அது ஓகேன்னு வரும். முதல்ல அப்படி ஓகேன்னு ஒரு ரிப்ளை வரும், அதை அனுப்பும். அதே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்து இந்த லைன்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லைன்லேயே நமக்கு ஓகே ஆகிடும். ஓகே நம்ம கிளைண்ட் வந்து சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பேஜோட ரிசோர்ஸ் வேணுமோ அதுவும் வந்து அதை ரிப்ளை பண்ண தயாராகிடுச்சு சர்வர் அப்படின்றது வந்து இந்த ஓகேன்ற ஃபஸ்ட்டு சர்வர் ரெஸ்பான்ஸ்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து 200 அந்த கோடு இந்த ஓகேவோட ரெஸ்பான்ஸ் கோடு இது. சம்டைம்ஸ் வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட்னா 404 வருது இல்லையா? அது மாதிரி ஓகேன்றது ரெஸ்பான்ஸ் கோடு 200. ஸோ என்ன டேட்டில் நம்ம இது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்றதுலாம் வந்து இதில் டிஃபால்ட்டாக அதிலேயே இதெல்லாம் வருது. அந்த HTML டேக் கூடயே ரிசோர்ஸ் கூடயெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸு. என்னென்னலாம் வந்து அங்கேருந்து அந்த ரிசோர்ஸ் எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி சர்வர்லேருந்து என்ன டீட்டெயில்ஸ்னால் அது வாங்கிட்டு வருதுன்றதோட ஃபுல் டீட்டெயில் இங்கே வருது. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ரீட் லைனை வச்சு எல்லாத்தையும் ரீட் பண்ணி இந்த பிரிண்ட் லைன் வச்சு எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறோம். பட் ஆக்சுவல் ரிசோர்ஸ் என்னன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. google.com அப்படின்ற ஒரு ஹோம் பேஜோட ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் வந்து அந்த பேஜ் பேக்ரவுண்டில் இருக்கிற அப்ளிகேஷன் லேயர் ரிசோர்ஸ் வந்து இதுதான். doctype.html ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3 அப்படின்ற மாதிரி வரிசையாக எல்லாமே எழுதுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட். அவ்வளோதான். ஸோ இங்கே தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 100 விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கு, இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணுறது தப்பாக நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இது கரெக்டான கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. எப்படின்னா இந்த இதில் இந்த டாக் டைப் ஆரம்பிச்சு இல்லையா, அந்த ஆரம்பிச்சதுல இந்த முடிவு வரைக்கும் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி
காப்பி பண்ணிக்கணும். ஸோ அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணி ஒரு நோட் பேட வந்து ஓப்பன் நோட் பேட். ஒரு நோட் பேட ஓப்பன் பண்ணி, அந்த நோட் பேட்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி நோட் பேட்ல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்டையர் திங் ஸ்டார்ட்டிங்ல எண்ட் வரைக்கும். அது அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்ல வந்து 2.html அப்படின்ற பேர்ல வந்து டபுள் கோட் ஸ்டார்ட்டிங்ல எண்ட்ல டபுள் கோட் போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு HTML பேஜ கிரியேட் பண்ணீங்கன்னா, இந்த ரிசோர்ஸஸ் தூக்கி அதில காப்பி பண்ணி போட்டேன். இப்போ நேரா நான் வந்து அந்த 2.html வந்து இப்படி ஓப்பன் பண்ணேன்னாக்கா, இந்த இடத்துல வந்து எனக்கு google.com-ஓட இந்த இடத்துல வந்து google.com-ஓட இது வந்து எனக்கு ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். google.com-ஓட பேஜ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகியிருந்திருக்கணும். டிஸ்ப்ளே ஆகியிருந்திருக்கும் ஆக்சுவலி. நான் ஒரு முறை கிளியரா காட்டுறேன் பாருங்க. இப்படி google.com-ஓட இது வந்து டிஸ்ப்ளே ஆகியிருந்திருக்கும். டிஸ்ப்ளே ஆகல. ஏன் அப்படின்னாக்கா, அந்த பேஜ்ல இருந்த இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. ஒரு 200, 300 பேஜ்க்கு மேல இருந்துச்சு. அவ்வளோ காமிக்க தேவையில்லன்றதுக்காக நடுவுல கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். எது ஸ்டார்ட்டிங், எது எண்டிங் தேவைன்றது மட்டும் எடிட் பண்றதுனால எனக்கு அது வந்து காட்டல. ரைட்டுங்களா? இன்கேஸ் வந்து இப்ப நான் google.comன்னு போடுறேன். போட்டாக்க எனக்கு என்ன வருது பாருங்க. இந்த மாரி ஒரு விண்டோ வருது இல்லைங்களா? இந்த மாரி டீட்டெயில் வந்து நான் இப்ப சேவ் பண்ண இந்த 2.html பேர்ல காமிக்கும். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ற பிறகு அத காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல வந்து இந்த மாரி பேஸ்ட் பண்ணி, அத வந்து சேவ் பண்ணும்போது இந்த மாரி HTML டாட் 2.htmlன்ற மாரி இது பாருங்க. இந்த 2 டாஷ் இந்த ஆல் ஃபைல்ஸ் போறேன். 2.htmlன்ற மாரி சேவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, சேவ் பண்ணிட்டு அத வந்து ப்ரௌசர்ல போட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ரௌசர்ன்னு குடுத்தாலும் சரி, ஓப்பன் வித் ப்ரௌசர்ன்ற ஆப்ஷன் வந்து வரும். இங்க பாருங்க எக்ஸாக்ட்டா பண்றேன். நான் ஓப்பன் வித் ப்ரௌசர். ஓப்பன் வித் ப்ரௌசர்ல பண்ணாலும், எக்ஸாக்ட்லி இந்த கூகுள்ல என்ன வருதோ டீட்டெயில்ஸ் அந்த மாரி வரும். நான் வந்து கன்டென்ட் பெருசா போடாம நடுவுல டெலீட் பண்ணதுனால எனக்கு வரல. இதுதான் டெஸ்டிங் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நம்ம எய்ம்க்கு வந்துருவோம். கிளையன்ட்டு சர்வர்ல போய் அதோட ரன்னிங் லைவ் வெப்சைட்டோட ரிசோர்ஸஸ் வந்து குடுக்கறதுக்கு தான் இந்த எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமென்ட். அதாவது HTTP வெப் கிளையன்ட்ன்றது. அதுக்கு தேவைப்படுற ப்ரோகிராம் லைன்ஸ் தான் வந்து இது. ஓகேங்களா? தேங்க் யூ.